இறந்தவர்கள் புகைப்படத்தை எங்கே வைப்பது என்பது தெரியவில்லையா? எதற்காக அவர்களை இந்த திசையில் மட்டும்தான் வைத்து வழிபட வேண்டும் என்று பெரியவர்கள் ஏன் கூறுகிறார்கள்? இன்றைய காலகட்டத்தில் எப்படி வழிபட வேண்டும் என்பதை தெரியவில்லை. இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் அதை தெரிந்து கொண்டு சரியான முறையில் இறந்து போனவங்க போட்டோக்களை வைத்து வழிபட, அவர்கள் அருள் பெற மற்றும் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். வாருங்கள் வீடியோக்குள் போகலாம். வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கப் போவது என்னவென்றால் மிகவும் உணர்ச்சிகரமானது, அதே சமயம் பலரது வாழ்க்கையில் மறைந்திருக்கும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையப் போவது. நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நம் முன்னோர்கள் அவர்கள் மறைந்த பிறகு அவர்களின் புகைப்படங்களை நாம் வீடுகளில் வைத்திருக்கிறோம். இது அன்பின் அடையாளம், மரியாதையின் சின்னம். ஆனால் நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? அந்த புகைப்படங்களை நீங்கள் வைத்திருக்கும் இடம் உங்கள் வாழ்வின் அதிர்ஷ்டத்தை தீர்மானிக்கிறது என்று? ஆம், ஆன்மீக ரீதியாகவும் வாஸ்து ரீதியாகவும் முன்னோர்களின் படங்களை வைப்பதில் சில ரகசிய முறைகள் உள்ளன. அந்த முறைகளை தவறவிடும் போதுதான் வீட்டில் நிம்மதியின்மை, பணத்தடை மற்றும் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுகின்றன. இன்று இந்த வீடியோவில் முன்னோர்களின் படங்களை எங்கே வைக்க வேண்டும், எப்படி பராமரிக்க வேண்டும் என்ற முழுமையான உண்மைகளை நாம் விரிவாக காணப்போகிறோம். முன்னோர்கள் யார்? அவர்களின் சக்தி என்ன? சாஸ்திரங்கள் பித்ரு தேவோ பவ் என்கின்றன. அதாவது தெய்வங்களுக்கு முன்பே நாம் வணங்க வேண்டியவர்கள் நம் முன்னோர்கள். நம்முடைய இந்த உடல், நம்முடைய ரத்தம், நம்முடைய குணம், இவை அனைத்தும் அவர்கள் நமக்கு கொடுத்த கொடை. நம் முன்னோர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டுமே தெய்வங்களின் அருள் நம்மை வந்து சேரும். அவர்களின் புகைப்படங்களை வீட்டில் வைக்கும்போது அது வெறும் ஒரு காகிதமோ அல்லது சட்டமோ அல்ல. அது ஒரு எனர்ஜி போர்டல். அதாவது அந்த ஆன்மாக்களின் ஆற்றலை ஈர்க்கும் ஒரு கருவி. இதை சரியான இடத்தில் வைத்தால் உங்கள் வம்சம் தழைக்கும். தவறான இடத்தில் வைத்தால் அது பித்ரு தோஷமாக மாறி உங்கள் வளர்ச்சியை தடுக்கும். அந்த குருஜியின் கதை ஒரு பாடம். ஒரு முறை ஒரு பெரிய ஆன்மீக குருவிடம் ஒருவர் தன் குறைகளை சொல்ல வந்தார். அவர் சொன்னார், குருவே, என் வீட்டில் வசதி இருக்கிறது, அழகான குடும்பம் இருக்கிறது. ஆனால் ஒரு நிமிடம் கூட நிம்மதி இல்லை. எப்போதும் யாராவது நோயுற்று இருக்கிறார்கள். வருமானம் வருகிறது, ஆனால் வந்த வேகத்தில் மறைந்து விடுகிறது. எவ்வளவோ பூஜைகள் செய்தும் பலனில்லை. குருஜி அமைதியாக கேட்டார். பின் ஒரு கேள்வி கேட்டார். உன் வீட்டில் இறந்தவர்களின் புகைப்படங்களை எங்கு வைத்துள்ளாய்? அந்த நபர் சொன்னார், சுவாமி, என் பெற்றோரை எனக்கு உயிர். அதனால் என் வரவேற்பறையில் மத்தியிலேயே பெரிய படமாக மாட்டி வைத்திருக்கிறேன். தினமும் பூ போட்டு வணங்குகிறேன். குருஜி புன்னகையுடன் சொன்னார், உன் தவறு அங்கிருந்துதான் தொடங்குகிறது. நீ அன்பினால் செய்த காரியம் ஆன்மீக விதிகளுக்கு புறம்பானது. தவறான இடத்தில் இருக்கும் புகைப்படம் அந்த ஆத்மாவை அமைதியடைய விடாமல் தடுக்கும். இந்த உரையாடல் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்பிக்கிறது. சரியான திசை எது? வாஸ்து சாஸ்திரத்தின்படி திசைகளுக்கென்று ஒரு தனி மகத்துவம் உண்டு. முன்னோர்களின் படங்களை வைக்க வேண்டிய ஒரே திசை எந்தற்கு? ஆன்மீக ரீதியாக தெற்கு திசையானது யமதர்ம ராஜாவுக்கும் பித்திருக்களுக்கும் உரிய திசை. நீங்கள் தெற்கு சுவரில் படங்களை மாட்டி வைக்கும்போது அந்த படங்கள் வடக்கு நோக்கி பார்க்கும். இது அந்த ஆத்மாக்களுக்கு அமைதியையும் உங்களுக்கு அவர்களின் ஆசீர்வாதத்தையும் தடையின்றி பெற்றுத்தரும். பலர் தவறுதலாக வடக்கிலோ அல்லது கிழக்கிலோ படங்களை வைக்கிறார்கள். இது வீட்டின் பாசிட்டிவ் எனர்ஜியை தடுக்கும். உங்கள் வீட்டில் இப்போது படங்கள் எந்த திசையில் இருக்கின்றன என்று ஒரு முறை சரிபார்க்குங்கள். எங்கு வைக்கவே கூடாது? இப்போது நாம் மிக முக்கியமான பகுதிக்கு வருகிறோம். இந்த இடங்களை மட்டும் நீங்கள் தவிர்த்து விட்டாலே உங்கள் வீட்டில் பாதியளவு பிரச்சனைகள் குறைந்துவிடும். பூஜை அறை, இது பலரும் செய்யும் மிகப்பெரிய தவறு. தெய்வங்கள் வேறு, முன்னோர்கள் வேறு. தெய்வங்கள் படைப்பின் சக்தி, முன்னோர்கள் நம் வம்சத்தின் வேர்கள். இரண்டையும் ஒரே இடத்தில் வைக்கும்போது எனர்ஜி மோதல் ஏற்படும். தெய்வங்களின் பீடத்தில் முன்னோர்களின் படத்தை வைப்பது அவர்களுக்கு நாம் செய்யும் அவமரியாதையாகவும் சில நேரங்களில் கருதப்படுகிறது. படுக்கை அறை என்பது தம்பதியரின் அந்தரங்க தளம். இங்கே முன்னோர்களின் படங்களை வைப்பது அந்த ஆத்மாக்களின் புனிதத்தை குறைக்கும். மேலும் இது மன உளைச்சலையும் தூக்கமின்மையையும் உண்டாக்கும். குழந்தைகள் அறை. குழந்தைகளின் மனம் வெள்ளைத்தாள் போன்றது. அவர்களின் அறையில் இறந்தவர்களின் படங்களை வைப்பது அவர்களுக்கு ஒரு விதமான அச்சத்தையோ அல்லது கனமான மனநிலையையோ ஏற்படுத்தலாம். சமையலறை மற்றும் கழிவறை அருகில் இது மிகவும் அசுத்தமானதாக கருதப்படுகிறது. முன்னோர்களின் படங்களை சுற்றிலும் எப்போதும் ஒரு புனிதமான அதிர்வு இருக்க வேண்டும். படங்களை பராமரிக்கும் முறை. நீங்கள் மாட்டி வைத்திருக்கும் அந்த புகைப்படங்கள் எப்படி இருக்கின்றன? தூசி. பல வீடுகளில் படங்களின் மேல் சிலந்தி வலைகளும் தூசியும் படிந்திருக்கும். இது உங்கள் முன்னோர்களை நீங்கள் இருட்டில் அடைத்து வைத்திருப்பதற்கு சமம்.
வாரந்தோறும் படங்களை துடைத்து சுத்தமாக வைத்திருங்கள். மலர் மாலைகள். விசேஷ நாட்களில் நீங்கள் போடும் மாலைகள் காய்ந்த பிறகு அதை அங்கேயே வைத்திருக்காதீர்கள். காய்ந்த மலர்கள் எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும். மலர்கள் காய்ந்ததும் அவற்றை அகற்றி விடுவதுதான் முறை. உடைந்த படங்கள். ஒருவேளை புகைப்படத்தின் கண்ணாடி உடைந்திருந்தாலோ அல்லது படம் மங்கலாகி இருந்தாலோ தயவு செய்து அதை மாற்றவும். சிதிலமடைந்த படங்கள் வீட்டில் வறுமையை உண்டாக்கும். எத்தனை படங்கள் இருக்கலாம்? அன்பு இருக்கிறது என்பதற்காக வீடு முழுக்க மறைந்தவர்களின் படங்களை வரிசையாக அடுக்கி வைக்காதீர்கள். குறிப்பாக உங்கள் பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டி படங்களை மட்டும் பிரதானமாக வைப்பது சிறப்பு. தெரியாத உறவினர்கள் அல்லது தூரத்து சொந்தங்களின் படங்களை சுவர்களில் மாட்டுவதை தவிர்க்கவும். மிக அதிகப்படியான இறந்தவர்களின் படங்கள் வீட்டின் அதிர்வெண்ணை குறைத்துவிடும். அவர்களை எப்படி வணங்குவது? வெறும் படத்தை மட்டும் மாட்டி வைத்தால் போதாது. அவர்களுடன் ஒரு ஆத்மார்த்தமான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தினமும் காலையில் எழுந்து குளித்த பிறகு முன்னோர்களின் படத்தின் முன்னால் நின்று, எங்களுக்கு இந்த நல்வாழ்வை கொடுத்ததற்கு நன்றி, எங்கள் குடும்பத்தை எப்போதும் பாதுகாத்து வழிகாட்டுங்கள் என்று மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். குறிப்பாக அமாவாசை தினங்களில் அவர்களுக்கு பிடித்தமான உணவை வைத்து படையலிட்டு ஏழைகளுக்கு தானம் கொடுங்கள். நீங்கள் கொடுக்கும் அந்த தானம் உங்கள் முன்னோர்களை சென்றடையும். அவர்கள் மகிழ்ந்தால் உங்கள் தலைமுறை கோடீஸ்வர யோகத்தை பெறும். நண்பர்களே, முன்னோர்கள் என்பவர்கள் மறைந்து போனவர்கள் அல்ல. அவர்கள் நம்முடனேயே சூட்சுமமாக வாழ்பவர்கள். அவர்களை சரியான முறையில் கௌரவிப்பது நம் கடமை. உங்கள் வீட்டில் இன்று இந்த மாற்றங்களை செய்து பாருங்கள். 21 நாட்களுக்குள் உங்கள் குடும்பத்தில் ஒரு அமைதியையும் முன்னேற்றத்தையும் நீங்கள் உணர்வீர்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்கள். உங்கள் வீட்டில் முன்னோர்களின் படம் எங்கு இருக்கிறது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கமெண்ட் செக்ஷனில் மனதார சொல்லுங்கள். ஓம் நம சிவாய இன்று மனதார சொல்லுங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.